பவர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். நிறைய பேர் பவர் ஆஃப் ரெசிலியன்ஸ் பத்தி பேசி நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. பட் த பவர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அண்ட் why failures is so important for any stream in life. And facing the failures உங்களுக்கு லைஃப்ல என்ன ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு பிளேஸ் ஆஃப் what we expect in life. Once you start facing this challenges, failures, hurdles continuously will give you. அது ஒரு சின்ன ஸ்டோரியோட நான் சொல்றேன். so that correlation will be very easy for you. there is ஒரு டெசர்ட்ல, ஒரு பாலைவனத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் அங்க பிளான்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரே ஒரு சீட் பாத்தீங்கன்னா அந்த பாலைவனத்துல ஒரு இடத்துல, பர்டிகுலர் இடத்துல, ஒரு ஆஸ் யூஷுவல் ட்ரையா இருக்கிற இடத்துல ஒரு கல்லுக்கு கீழே அந்த சீடு இருக்கு. ஸோ அந்த சீடு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஆசைப்படுது. எப்படியாவது வந்து நம்ம வந்து வானத்தை பாத்திரணும், ஃப்ரெஷ் ஏரை பிரீத் பண்ணணும், அந்த சில்லான காத்து நம்ம மேல அடிக்கணும்னு எவ்வளவோ வந்து ஆசைப்படும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அந்த கல்லை தாண்டி அதனால வந்து, ஏன்னா இட்ஸ் அ வெரி நார்மல் சீட், நாட் ஈவன் அ டைனி பிளான்ட், இட்ஸ் அ நார்மல் சீட். ஸோ அந்த கல்லை தாண்டி அதனால வந்து அதோட ஸ்ட்ரென்த் வச்சு எவ்வளவோ புஷ் பண்ணி பார்க்குது, ட்ரை பண்ணுது. கல்லு ஒரு நாட் ஈவன் அ ஃபிராக்ஷன் ஆஃப் an inch வந்து மூவ் ஆகும். அது ரொம்ப அப்செட் ஆகி ஹர்ட் ஆயிடும். என்னடா நம்ம லைஃப் இதுலயே முடிஞ்சிடும் போல இருக்கு, நம்ம என்னைக்குமே கையை பார்க்க மாட்டோம், நம்மளால எதுவுமே முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அது வந்து ஹர்ட் ஆகி நம்மளால இது முடியாது, அவ்வளவுதான், நம்ம லைஃப் இப்படி உள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு ரொம்ப வந்து அது வந்து ஒரு அப்செட்டான மோட்லயே இருக்கு. நமக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் வெரி அப்செட். பட் ஒரு நாள் இந்த மாதிரி வந்து அதை ட்ரை பண்ணி முடியலன்னு உட்கார்ந்துட்டு இருக்க டைம்ல வந்து பார்த்தா ஒரு சில் பிரீஸ் அது வழியா வந்து அந்த சீடு இருக்கிற இடத்துக்கு, அந்த இதுக்கு பதிலா அந்த சீடு இருக்கிற இடத்துக்கு அந்த காத்து வந்து பார்த்தா, ஏன்னா அந்த டைம்ல ஒரு ஹெவி ப்ளோ ஆஃப் விண்ட் இருந்திருக்கும். அப்போ அந்த ராக் வழியா அந்த விண்ட் பாஸ் ஆகி கீழே வந்து இந்த சீடை வந்து அந்த விண்ட் வந்து டச் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீடுக்கு வந்து இந்த விண்டோட ஃபீலிங் வந்து டச் ஆகும். அப்போ சீடு வந்து ஒரு ஃபீலிங் வந்து உணருது. அந்த விண்ட் வந்து ஒரு விஸ்பர் வந்து ஒன்னு சொல்லுது, மாதிரி வந்து keep trying and keep trying the other way. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் நின்றுது. இன்னும் இந்த சீடு வந்து என்னது கீப் ட்ரைங் தி அதர் வேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன், ஒரே வே தான். நான் அந்த அப்வர்ட் வேல நான் ட்ரை பண்றேன். அந்த சீடு வந்து மேலே போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த ராக்கை தாண்டி. அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது, கீப் ட்ரைங் தி அதர் வே அப்படின்னா மேபி நம்ம மேலே போகதான் ட்ரை பண்றோம், கீழே போய் நம்ம வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்க தவறிட்டு அப்படின்னு சொல்லி அப்பதான் அதுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆஃப்டர் தட் whisper of the wind, keep trying the other way. So நம்ம லைஃப்ல நிறைய டைம்ஸ் வந்து ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருப்போம். ஒரு பிடிக்காத ஜாபோ, ஒரு பெருசா வந்து ஒரு growth இல்லாத ஒரு பிசினஸோ, அதுலயே ஸ்டக் ஆகி அதுலயே போராடி எப்படிரா அதுல போதுறான்னு ஒரே டைரக்ஷன்ல நமக்கு தெரிஞ்ச பாத்துலயே தான் யோசிச்சோம். ஸோ either need to change, start accepting the whatever situation you are. So the power to change, இதுதான் அந்த சீட் பண்ணிச்சு. நம்ம மேலேயே க்ரோ ஆகி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி we have to change the direction. ஸோ கீழே நோக்கி அது டிராவல் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ கீழே அதுக்கு எந்த அப்டக்கிளுமே கிடையாது. மேலே இப்படி ஸ்ட்ரைட் டைரக்ஷன்ல போறதுக்கு தான் there is a obstacle. ஸோ கீழ் டைரக்ஷன் வழியா டிராவல் பண்ண ஆரம்பிக்குது, போகுது, அதோட ரூட்ஸ் க்ரோ ஆகுது, திருப்பி ட்ரை பண்ணுது, அது ரூட்ஸ் க்ரோ ஆகுது. இப்படியே டிராவல் பண்ணி
அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அதோட ரூட்ஸை எவ்வளவு பெருசா டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளவு பெருசா டெவலப் பண்ணும். ஸோ ஒரு ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் டைம் அது எப்படி க்ரோ ஆயிருக்குன்னா, ஒரு ஃபுல் பெரிய ட்ரீயோட ரூட்ஸ் கீழே எப்படி இருக்கும், பறந்து விரிஞ்சு அந்த அளவுக்கு க்ரோ ஆகி கடைசியில it is able to reach the water after going very deep inside the earth. அந்த வாட்டர்ல போய் அது ரூட்ஸ் பட்ட உடனே, that is what they always say is the power of resilience. Keep trying, you will get your day will come. But அதுக்கு you have to be prepared with complete determination ஓட நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு இருக்க ஸ்கில்லையோ உங்களுக்கு இருக்க ஒரு ஒரு கோலை நோக்கி நீங்க போறீங்களோ, விடாமுயற்சியோட அதை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதான் சொல்லுவாங்க, கரெக்டான முயற்சிகள் கரெக்டான சந்தர்ப்பங்கள்ல சந்திக்கும் போது ஒரு மேஜிக். ஸோ அதில் தான் நம்ம பார்க்குற எவ்வளோ கிரேட் பர்சனாலிட்டிஸ், பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் ஒரு நாளில் நடந்த மேஜிக். பல நாள் இதுக்காக அவங்க அவங்களை டெவலப் பண்ணியிருப்பாங்க, ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. ஸோ யூ ஹேவ் டு ஸ்கில் யுவர் செல்ஃப், be prepared for the opportunity so that when the opportunity comes, sky will be the boundary. So the seed water touch பண்ண உடனே பயங்கரமா grow ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது அதோட ஆக்சுவல் கோல் என்ன, ஸ்கையை பார்க்கணும், ஃப்ரெஷ் ஏர். ஸோ இப்போ இட் ஹாஸ் த பவர் அண்ட் எனர்ஜி டு grow upwards. ஸோ அப்வர்டு நோக்கி அது grow ஆக ஆரம்பிக்குது till it go and reaches the stone. So stone ட்ரை பண்ணுது, அப்பயும் ஸ்டோன் நகர்ல. It keeps pushing. Finally it notices there is a crack, there is a gap between the stone. சரி, இதுதான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனை அந்த கேப் வழியா அது grow ஆகுது. Finally a time comes where the plant reaches the outside that stone, grow ஆகி and sees the real world in the sky. So ஃபைனலா அப்பயும் grow ஆகுது, ஒரு பிக் ட்ரீயா grow ஆகி வெளியில ஃபைனலி, ஏன்னா கீழே ரூட்ஸே ஆல்ரெடி ஒரு ட்ரீ ஹைட்டுக்கு அது டெவலப் பண்ணி ப்ரிப்பேர்டா இருக்கு. Utilize the opportunity to change the direction, grow down and again come back to its original opportunity to go up and it reached the outside world. So finally அந்த டைம்ல ஒரு பெரிய ஸ்டார்ம் வருது, இருக்கிற எல்லா ட்ரீஸையும் அடிச்சு தூக்கிடுது அந்த பாலைவனம் இருக்கிறது. ஆனால் இந்த மரத்தை அந்த புயல்னால கூட ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அது போட்ட ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி ரூட்ஸ் அப்படி டெவலப் பண்ணி அது மேலேயே வளர்ந்துருந்தா கூட ரூட்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஓரளவுக்கு சில அடிங்களுக்கு தான் அது பிடிச்சி நின்று இருக்கும். ஆனா இந்த தடங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதை ஃபேஸ் பண்ணி வரவங்க எல்லாருமே லைஃப்ல ஒரு ரெசிலியன்ஸ், பயங்கர டிட்டர்மினேஷன்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்புறம் எந்த புயல், எந்த ஹர்டில், எந்த சேலஞ்ச், எந்த கஷ்டம் எது வந்தாலும் இவங்களை எதுவும் செய்ய முடியாது. அதுதான் இந்த சீட் இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள்ல நமக்கு கொடுக்குற ஒரு கிளாரிட்டி. ஸோ அதுக்கப்புறம் அது ஸ்ட்ராங்கா நிமிர்ந்து நிக்குது, ஸ்கை அளவுக்கு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ், ஒரு சின்ன ஹர்டில்ஸ், பெரிய ப்ராப்ளம், பெரிய ஹர்டில்ஸ் என்ன வேணா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிற கஷ்டங்கள் நம்பி வாக் டவுன் ஆகி வருத்தப்படாம either change the direction, change the problem or come out with new solutions. Keep trying, keep trying. That is the only mantra which will take you directly to success. So resilience and patience will make you grow and reach your boundaries, my friends. So keep trying like the seed. Be bold, face the challenges. Good luck to you all. Catch you